வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 29. நண்பகலில் இருள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசமில்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. வெளிப்படுத்துதல் 8 வசனம் 12. நெவாடாவில் உள்ள தொலைதூர கரடு முரடான ஒரு பகுதிதான் பூமியிலேயே மிகவும் இருண்ட இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெவாடாவின் மசாக்கர் நிர்ம் என்னும் இடமானது நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கான இருண்ட சரணாலய பகுதியாக நியமிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வாழ்கிற மக்களின் எண்ணிக்கை குறைவு. இரவில் செயற்கை ஒளியின் தாக்கம் விண்வெளியில் இல்லாமல் இருப்பதற்காக இரவு விளக்குகளை தாங்களாகவே குறைத்து பயன்படுத்துகிறார்கள். அதனால் நகரத்தின் பிற இடங்களில் இல்லாத அளவுக்கு தேவனுடைய அற்புதமான விண்வெளியை பார்த்து ரசிக்க பார்வையாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. 4ஆம் எக்காலத்தின் போது விளக்கு இல்லாத இருளை விட ஆழமான இருள் காணப்படுகிறது. 7 சபைகளும் 7 முத்திரைகளும் சுட்டிக்காட்டுகிறபடி 4வது சபையான தியாத்தீராவில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிப்பதாக பார்த்தோம். வெளிப்படுத்துதல் 2 வசனம் 20. இந்த ஒழுக்கக்கேடான பெண் விசுவாச துரோக சபையை சுட்டி காட்டுகிறாள். கிறிஸ்து, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். யோவான் 8 வசனம் 12. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 வசனம் 105 என்று தாவீது சொன்னது போல் வேதாகம சத்தியத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆனால் 1199 3ஆம் போப் இன்னசென்ட் தனியார் கூட்டங்களில் வேதாகமத்தை வாசிக்க கூடாதென தடை செய்தார். அது முதல் வேதாகமத்தை அடக்குவது அதிகரிக்க ஆரம்பித்தது. இருண்ட காலம் என்று அழைக்கப்படும் இந்த காலகட்டம் வேதாகம அறியாமை நிலவிய காலகட்டமாக இருந்தது. 4ஆம் முத்திரை சுட்டி காட்டுகிற போப் அதிகார இருளின் கீழ் சபை முழுவதிலும் மரண நிகழ்வு அதிகம் காணப்பட்டது. அதைதான் 4வது எக்காலமும் சுட்டி காட்டுகிறது. இந்த காலகட்டத்தை ஏசாயாவின் வார்த்தைகள் நன்கு விவரிக்கின்றன. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஏசாயா 60 வசனம் 2. தேவ வார்த்தை அடக்கப்பட்டது. வேதாகம சத்தியத்தை பிரசங்கித்தவர்கள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டனர். ஆனாலும் அந்த வெளிச்சம் இருளி ஊடே பிரகாசித்தது. மசாக்கர் நிம்மில் ஒரு தெளிவான இரவில் இருளான பின்னணியில் பிரகாசமான நட்சத்திரங்கள் பளிச்சென பிரகாசித்ததைக் கண்டு பார்வையாளர்கள் பிரமிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை ஆவிக்குரிய இருளிலிருந்து உமது ரட்சிப்பின் வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீர். உம்மையும் உமது வழிகளையும் நாங்கள் ஒருபோதும் மறக்காதிருப்போமாக. அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 13 வசனம் 10, யோவேல் 2 வசனம் 31, லூக்கா 21 வசனம் 15. ஆமேன்.